ஒரு மனுஷன் செலவு செய்யக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை பெருமானார் சொன்னாங்க, செலவு செய்யக்கூடிய பணம் 5 வகையா இருக்குது. அந்த காலத்துல தீனார் தங்க காசு, தங்க காசு 5 வகையான தங்க காசு. இந்த 5 வகையான தங்க காசை ஒருத்தன் 5 வழியில செலவு செய்யலாம். அதுல சிறந்தது என்ன? பெருமானார் பட்டியலிடுறாங்க. ஒரு தீனாரை ஒருத்தன் தன்னுடைய தாய்க்கு கொடுக்கறான், இதுதான் உள்ளதிலேயே சிறந்தது. இன்னொரு தீனார் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்கறான், இது அடுத்த கட்டமாக இது என்னங்க சிறந்தது. மூணாவது தன்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கறான், இது அடுத்த நன்மையில் சிறந்தது. நாலாவது தன் குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறான், இது 4வது அந்தஸ்தில் உள்ளது. அடுத்து சொன்னாங்க பாருங்க, நன்மையில் ஆக குறைஞ்சது என்ன தெரியுமா? ரொம்ப பேர் இன்னைக்கு தீனை தப்பா விளங்கி வச்சிருக்கிறான். நன்மையில ரொம்ப கம்மி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடிய தீனாருன்னா இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, தப்பா விளங்குறாங்க, மார்க்கத்தை தவறா விளங்குறாங்க. இதை யார் எப்படி புரிஞ்சாலும் சரி, நன்மையில ரொம்ப குறைஞ்சது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குற தீனாருன்னா. இந்த ஹதீஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய தாய்க்கு கொடுக்கிற பணம், உங்களுடைய தந்தைக்கு கொடுக்கிற பணம், மனைவிக்கு கொடுக்கிற பணம், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிற பணம், இதான் வரிசை. நன்மையில ஃபர்ஸ்ட் அது, அப்புறம் அது கடைசியா சொன்னாங்க மார்க்கத்திற்கு நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கிறதுக்கு 5வது அந்தஸ்து தான் இல்லையா? ஆனா இன்னைக்கு குடும்பத்தை கவனிக்காம மார்க்கத்தை சில பேர் தவறா புரிந்து அவங்க மார்க்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அழுத்தம் திருத்தமா சொல்லுவாங்க. ஒரு வாலிபர் போறாரு, திடகாத்திரமான வாலிபர். மக்கள் சொன்னாங்க, இந்த வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி. பெருமானார் சொன்னாங்க, அவர் மனைவி மக்களுக்காண்டி உழைக்கிறதுக்கு போறாருன்னா அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறாரு. மனைவி மக்களுக்கு சம்பாதிக்கிறதும் அல்லாஹ்வுடைய பாதை அப்படிங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்கு கொடுக்கறத முதல் தரத்துல என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த காலத்துல தாபீன்கள் சஹாபாக்கள் எல்லாம் பெற்றோர்கள் வயதாகி பார்வை போய் நடக்க முடியலன்னு சொன்னா அவங்களே சேவைகள் செய்வாங்க. பெற்றோரை குளிக்க வைப்பாங்க, அவங்கள பாத்ரூமுக்கு தூக்கிட்டு போவாங்க, அவங்கள குளிக்க வைப்பாங்க, எல்லாம் அவங்களே செய்வாங்க. இதெல்லாம் என்னங்க, வேலைக்கு ஆள் வைக்கலாம். அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க, எக்கச்சக்கமான அடிமைகள் இருப்பாங்க. இந்த வேலையை அடிமையை வச்சு பார்க்க நினைச்சா பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு வேலைக்காரங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சஹாபாக்கள் வீட்டில் அடிமைகள் இருக்கிறாங்க, அந்த அடிமைகளை வச்சு இந்த வேலையை பார்க்கலாமே. எந்த சஹாபி எந்த தாபியும் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வயதான பெற்றோரை தானே எல்லா சுத்தம் செய்கிற வேலையிலிருந்து குளிக்க வைக்கிற வேலையிலிருந்து எல்லாத்தையும் பார்ப்பான். இன்னைக்கு நம்மள அப்படி யாராவது தயாராக இருக்கிறாங்களா? பெற்றோர்கள் படுக்கையில் இருக்கிறாங்களா? அதை வெறுக்கிறோம். வெறுக்கக்கூடாது அருமையானவர்களே. தாய் தந்தையர் இறந்த பிறகும் அவங்க இறந்த நாளை நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ தாய் தந்தையர் இறந்துட்டாங்கன்னு வைங்க, நான் அடுத்து சொல்வேன், இறந்த பிறகு நாம் அவங்களுக்காண்டி என்னென்ன செய்யணும். மூத்தா போயிட்டாங்க, இப்போ ஞாபகம் வருது, இப்போ நீங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறீங்க. அத்தா இறந்து 5 வருஷம் ஆச்சு. பெருமானார் சொன்னாங்க, இப்னு மாஜால வருது, எப்போவெல்லாம் இறந்தவரை நினச்சி நீங்கள் இன்னா லில்லாஹ் சொல்வீங்களோ, இறந்த அன்னைக்கு சொன்னால் என்ன கூலியோ அந்த கூலி இப்போவும் கிடைக்கும். இறந்த அன்னைக்கு சொன்னால் என்ன கூலி இப்போ கிடைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? இதற்கு உங்களுடைய தாய் தந்தையர் பிரிந்து போன பிறகும் கூட அவங்கள நீங்கள் மறந்துடக்கூடாது. எங்கள் அத்தா மௌத்தாயிட்டாரு, எங்கள் தாயார் மௌத்தாயிட்டாங்க, அப்போ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவங்களுடைய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசில் தாயை இழந்தாங்க இல்லையா? 6 வயசு. அந்த தாய் மீது அவங்க எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. அவங்க மக்காவுக்கு வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் அடக்கப்பட்ட இடம் அபுவாங்கிற இடம். அந்த இடம் வந்தபோது அந்த இடத்த நோக்கி கொஞ்சம் திரும்பி போய், மக்காவில் போகிற பாதையிலிருந்து அப்படி லேசாக திரும்பி அந்த தாயாருடைய அடக்கத்தலத்தில் போய் ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதாங்க. எல்லா சஹாபாக்களும் அழுதாங்க, எல்லாரும் அழுதுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளோ பெரிய நபி, அந்த தாய் மீதான அன்பு தானே. எத்தனை வருஷம் ஆச்சு இது நடக்கிறது? அவங்க மூத்தாகிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் நடக்குது. அவங்க தாயார் இறந்து எத்தனை வருஷம்? 58 வருஷம் ஆச்சு இல்லையா? 58 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போன தாயினுடைய அடக்கத்தலத்தில் உட்கார்ந்து தானும் அழுது எல்லாரையும் அழ வைக்கிறாங்கன்னா இது என்ன பாடத்தை கட்டுத்தருது? என் தாயும் தந்தையும் நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது இறந்திருந்தாலும் சரி, அந்த தாய் தந்தையரை நான் எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதானே இது நினைச்சு காட்டுது.
உயிரோடு இருக்கும் போதே மதிக்கிறதில்ல. நாம் அந்த அளவுக்கு தான் பெற்றோரை வச்சிருக்கிறோம். இது தாய்மார்கள்ட்ட அழுத்தமாக சொல்ல காரணம், உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்கணும்னா நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரை மதிங்க. உங்களுடைய கணவனை மதித்து உங்களுடைய பிள்ளைகளை தந்தைக்குரிய அந்தஸ்தை சொல்லிக் கொடுங்க. தந்தை என்பவர் யாரு? பையன் அத்தாட்ட தர்க்கம் பண்ணுறான், குரலை உயர்த்துறான்னு சொன்னால் அவர் உங்கள் அத்தா, அவர் பேசக்கூடாது அவர்கிட்ட. இன்னைக்கு நல்லா ஏற்றி தான் விடுவாங்க, நல்லா பேசுகிறா, அதில் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். மகன் கொஞ்சம் அத்தாவை பேசிட்டான்னா இவங்களுக்கு ஒரு உள்ளூர ஒரு குதூகலம். பெரிய பாவம் அது, நீங்கள் செய்யக்கூடிய பெரிய தவறு. இந்த தவறு என்று தயவு செய்து உணருங்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு நமக்கு பெற்றோருடைய விஷயத்தை சொல்லித்தராங்க. அருமையானவர்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத ஆக்குன், பெற்றோரை துன்புறுத்தியவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்னு சொன்னான். பெற்றோரை துன்புறுத்தியவனை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான். லா யம்துருல்லாஹ், அல்லாஹ் மறுமையில் 3 பேர்த்த பார்க்க மாட்டான். செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டுறவன், மது பழக்கத்திற்கு அடிமையானவன், பெற்றோரை துன்புறுத்தியவர்கள், இவர்களை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான்னு சொன்னால் இவங்க விஷயத்தில் யார் போய் பரிந்துரை செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இப்போ பெற்றோரை நீங்கள் துன்புறுத்தி இருந்தீங்கன்னா, உங்கள் பெற்றோரை நீங்கள் துன்புறுத்தி இருந்தால் அல்லாஹ் அவங்கள பார்க்க மாட்டான். அப்போ இது கவனிக்கத்தக்க விஷயம். அது